மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 18ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, நீ என்னை வேண்டிக் கொண்டபடினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன், நான் உனக்கு இறங்கினது போல. இந்த கிரேஸ் பற்றிய ரெவலேஷன் இங்க தான் இருக்கு. உன்னுடைய மன்னிப்பின் அளவு எப்படி இருந்திருக்க வேணும்? என்னிடத்தில் நீ பெற்ற மன்னிப்பின் அளவின்படி அல்லவா நீ அவனுக்கு மன்னிச்சிருக்கணும். நான் உனக்கு எவ்வளவு இறங்கினேன்றதை எண்ணி பார்த்து அந்த அளவுக்கு நீ அவனுக்கு இறங்கி இருக்கணும் அப்படிங்கிறாரு. பாவம்ங்கிறது நாம் பட்ட ஒரு கடன். இதுக்கு நம்ம எந்த கரையும் செலுத்தி நம்ம அதை சரி பண்ண முடியாது. அந்த கரையத்தை அவர் செலுத்தினார், தன்னுடைய ஜீவனையே கொடுத்து விட்டார். எவ்வளவு பெரிய ஒரு மன்னிப்பை நாம பெற்றிருக்கிறோம். நம்மால ஜென்மத்திலையும் செலுத்த முடியாத ஒரு கடனை அவர் நமக்கு மன்னித்திருக்கிறார். அப்ப நாம எப்படி மன்னிக்கணும்? அவரிடத்துல எந்த அளவின்படி பெற்றோமோ அந்த அளவின்படி நாம மன்னிக்க வேண்டும். ஆகவே அவன் இன்னொருத்தரை கேவலமா பேசுறது இல்ல. ஒருத்தர் எப்படா தப்பு செய்வான்னு பார்த்துட்டு அவனை மண்டையில அடிச்சு அவனை ஒண்ணு இல்லாமக்கணும்னு நினைக்கிறது இல்ல. குற்றத்தை சுட்டி காட்டுறதுல அவனுக்கு பெரிய மகிழ்ச்சி ஒண்ணும் கிடையாது. உண்மையான கிறிஸ்தவனுக்கு அது இருக்க முடியாது. நீங்களும் அவனவன் தன் சகோதரர்கள் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் இப்படியே செய்வார் என்றார்.